பிரைஸ்லாம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து போகும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து போகும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 115:12 வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்களையும் பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் பலவீனங்களையும் சகிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஒவ்வொரு நாளையும் நாம் கடக்கிறதே, ஒவ்வொரு நிமிடத்தையும் கடந்து போகிறதே கர்த்தர் நம்மை நினைத்ததினால், நம்மேல் கிருபை கூர்ந்தபடினாலே, அவருடைய கிருபை நமக்கு கிடைத்தபடினாலே நம்ம ஒவ்வொரு நிமிடத்தையும் தாண்டி ஜீவனோடு இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நன்மைகளும் அவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதித்ததினால், இன்னும் நாம் அநேக வேளைகளிலே ஆசீர்வாதங்களை பெறாமல் கஷ்டங்களையும் பாடுகளையும் சுமக்கிறதுக்கான நம்முடைய பாவங்கள் தான் நமக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கி அவருடைய ஆசீர்வாதங்களை நம்மை இழக்க செய்கிறது. அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை நினைக்க முடியாது, அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய பாவங்களை விட்டு நம்ம அவரண்டை செல்வோமானால் அவர் நம்மை நினைத்து நம்மை மனதுருகி நம்முடைய கஷ்டங்கள் வியாதிகள் பலவீனம் நின்று நம்மை நீக்கி நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவரா, அவர் ஆசை உள்ளவரா, விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அன்பானுள்ளே, நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்கா கூட கொடி நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களே. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தரீருமப்பா. யார் யாரெல்லாம் அப்பா ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு உம்மிடத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களப்பா, அவர்களை நீங்கள் நினைத்தள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனங்கள் பாடுகள் கஷ்டங்களை நினைத்து மனதுருகிய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா. எல்லா பாடுகள் கஷ்டங்களையும் நின்றும் இங்கு விடுதலை படுத்துவீராக. பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் ஏற பண்ணுவீராக. ஒவ்வொரு நம்முடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோமப்பா. இந்த ரோக்களை மூடி மறைச்சிக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானம் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.